ஸோ இது ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் ஓவன் தான் 1500 அப்படிலாம் பண்ணி மினிமம் குவான்டிட்டிஸுங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னொன்று இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ப்ராடக்ட். ஸோ நம்ம முன்னாடி ஒரு ஸ்டால்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் பண்ணுறதுக்கு வந்து அவங்க டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கஸ்டமைஸ்டு டிசைன் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து 50 பீஸ் 100 பீஸ் அப்படிங்கும் போது நம்ம அவங்கக்கிட்டே கொடுத்து எல்லாமே பண்ணிக்கலாம், பிரிண்டிங் ஃபியூசிங் எல்லாமே. பட் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணித்தரோம் அப்படிங்கும் போது ஸோ அதை அவங்கக்கிட்ட பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த ஃபியூசிங் பண்ணுறதுக்கான சப்ளிமெண்ட்ரி மிஷின்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷின் வந்து எப்படி அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபியூசிங் மிஷினுங்கக்கா 12க்கு 15. இது ஆட்டோமேட்டிக். இது வந்து 40,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வரும். இது ஃபியூசிங்னா இப்போ நம்ம ஒரு டிசைன் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இதுல பிரிண்ட் பண்றது. பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து அது துணி விரிச்சு அடிக்கிறது. ஸோ இதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டுக்கு வந்து ஃபேப்ரிக்ல அப்படியே பிரிண்ட் விழுந்துருது. கிளாத் விரிச்சோம்னா வரும். ஓ இப்போ நம்ம இது கிளாத் யூஸ் பண்ணி இது சும்மா இது என்ன மெட்டீரியல் வச்சிருக்கீங்க? என்ன அடிச்சால காட்டுங்க. இப்போ ஒன்று மட்டும் ஏதாவது பண்ணி காட்டுறீங்களா? ஸோ இது நம்ம ஏதாவது ஒருத்தவங்களோட ஃபோட்டோ வேணும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, யாராவது இந்த கப்பல் ஃபோட்டோஸ் கிட்ஸோடது ஏதாவது கிஃப்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் ஆர்டர்ஸ் வரும். இப்போல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்ன ஷீட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இவங்களே வந்து மிஷின்ஸ் வாங்கும்போது நமக்கு ட்ரைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு என்ன ஃபேப்ரிக் வேணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வச்சு அதில் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவங்க பிரிண்ட் பண்ணி காட்டுறாங்க இருங்க. ஸோ இது இவங்களே வந்து எல்லாம் டெமோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க மிஷின் வாங்கும் போது. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இது கலர் தான், இது கலர் பிரிண்டிங் தான். ஸோ இது என்ன கலர்ஸ் வேணாலும் நமக்கு இதில் என்ன இமேஜில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிக்கும். ஓகே 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 தேங்க்யூ. இது கம்பெனி வந்து ஓகே அப்படியே மேலே இது எல்லாமே வந்து இந்த மிஷினில் இவங்க பிரிண்ட் பண்ணது தான். ஸோ இதுவும் அதே மாதிரி பிரிண்டிங் மிஷின் தான். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 lakhs அந்த மாதிரி சொல்கிறாங்க. சேம் இதே மாதிரி இது வந்து நமக்கு சின்னதாக ஓகே 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 அது சிங்கிளா பண்றது எல்லாமே இது மல்டிபிளா வச்சு பண்றது, அப்படி ஃபேப்ரிக்கை மொத்தமா வச்சு பண்றது. ஓகே ஓகே இது ஃபுல்லா இப்படி பிரிண்டிங் பண்ணிட்டு நம்ம அதை கட்டிங் பண்ணி எடுத்து நம்மளோட மெஷர்மென்ட்டுக்கு. ஸோ 4 பிரிண்ட் இதுல ஒண்ணா வந்திருக்கு பாருங்க. மிஷின் காஸ்ட் எவ்வளோன்னா 2 lakhs. இது 2.5 வருது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் எல்லாமே. ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்தீங்கன்னா மேனிக்வின்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ஸ்லேருந்து பெரிய அடல்ட் வரைக்குமான மேனிக்வின்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி டெக்ஸ்டைல் பொட்டிக் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வீட்டில் இருந்தே ஏதாவது ஆன்லைனில் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டா யூடியூப்பில் நம்ம போடுறதுக்கு மேனிக்வின்ஸில் எடுத்து போடும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மேல் ஃபீமேல் கிட்ஸ்க்கானது எல்லாமே இருக்குது. மேனிக்வின்ஸ் மட்டும் இல்லை, இவங்க ஹேங்கர்ஸுமே எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹேங்கர்ஸு. ஸோ இவங்க மேனிக்வின்ஸ் மட்டும் இப்போ என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு மட்டும் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. அக்கா அக்கா எனக்கு இது ரேட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இது கிட்ஸ்னா ஸ்டார்டிங் 2800 இருந்து 2500 வரைக்கும். இப்போ கிட்ஸ்னா இது இந்த சைஸ், இதுக்கு அடுத்து சின்ன சைஸ் இருக்கு, இது இதுக்கு அடுத்த சைஸ். ஓகே இப்போ அடல்ட்னு போகும்போது அந்த மாதிரி ரோலிங்ல இருக்குல்லங்க. ஆமா அது 5500 ட்ரெஸ் ஹோம் அது. ஓகே பின் பண்ற டைப். சோ அது வந்து 45 அந்த மாதிரி வருது. இப்போ ரோலிங் இல்லாம நார்மலா இருக்குது செகண்ட் குவாலிட்டி அது 2500. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஃபுல்லாவே வந்து மெயின் உமன்லாம் பிளாஸ்டிக்னா 5500 ஒரு பீஸ். ஓகே ஓகே ஃபைபர் கிளாஸ்னா 8500.
எப்படி வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்ணாலும் கொரியர் கொரியர் டிரான்ஸ்போர்ட்ல வச்சிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஆமா ஆமா, அது அவங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஷிஃபா பிளாஸ்டிக். ஓகேக்கா, தேங்க்யூ. ஸோ இவங்களோடது ஷிஃபா பிளாஸ்டிக்ஸ். இவங்க காண்டாக்ட்ஸும் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ மேனிக்வின்ஸ்க்கு யாருக்காவது தேவை இருந்துச்சுன்னா ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்கோடு பிரிண்டருங்க, பார்கோடு லேபிள் பிரிண்டரு. இது பார்கோடு லேபிள் பிரிண்டருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர்பி ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம், காட்டன் பாக்ஸ் ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம், பாலிபேக் ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். எனி டெக்ஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக்கு வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும், காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு பிரிண்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு ரெசிப்ட் பிரிண்டரு, பில் பிரிண்டர். இதில் வந்து 3 இன்ச் இருக்குது, 4 இன்ச் இருக்குது. பிரிண்டிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரக்கடு பிரிண்டர். இந்த பிராண்ட் நேம் வந்து டி கோடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் ஸ்கேனரு. இது வந்து நீங்கள் 2Dயும் யூஸ் பண்ணிக்கலாம், 1D பார்கோடும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1D அப்படிங்கிறது வந்து இந்த பார்கோடு, 2D அப்படிங்கிறது வந்து QR கோடு. இது வந்து 2D. இந்த ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்க்டாப் மாடலு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்கேனர். இது வந்து உங்களுக்கு 10 ஃபீட் வரைக்கும் அவுட்டரில் வந்து உங்களுக்கு வந்து 10 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஸ்கேனரு, 2D ஸ்கேனரு, 1D ஸ்கேனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்கோடு ரிப்பன். நம்ம இந்த பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பார்கோடு ரிப்பன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சைஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 85 x 300 மீட்டர். அதாவது சின்ன சைஸ் லேபிள் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ரிப்பனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் லேபிள் போடும்போது பெரிய ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டோட ரேட் வந்து 8500 ப்ளஸ் டேக்ஸு. இது வந்து ஸ்டாலோட ஆஃபர். நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கினீங்க அப்படின்னா 10500 ப்ளஸ் டேக்ஸு. இது ஸ்டால் ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். இது டி கோட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டர் எல்லாமே இருக்குது, ஸ்கேனர் எல்லாமே இருக்குது. இந்த பிரிண்டருக்கு உண்டான ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. 40-20, 50-25 என்ன சைஸ், கஸ்டமைஸ்டு சைஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எல்லா சைஸ் லேபிளுமே நம்ம வந்து கொடுக்கலாம். மல்டி கலர் ஸ்டிக்கர், அதே போல் ஹாலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஹாலோகிராம் ஸ்டிக்கர்ஸு, பார்கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு வித் ஹாலோகிராம் ஸ்டிக்கரு, மல்டி கலர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஓன் யூனிட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பார்கோடு ஸ்கேனர்ஸ். பார்கோடு ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் 1800 ப்ளஸ் டேக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருக்கு. இது வந்து 3500 ப்ளஸ் டேக்ஸு. இது வந்து 3500 ப்ளஸ் டேக்ஸு. இது பில் பிரிண்டரிங். எஸ் சார். கம்பெனி நேம் வந்து காமரா ஸ்டிக்கர்ஸு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2002. பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளி ரோடு, ராஜகணபதி நகர், நியர் வந்து லோட்டஸ் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கோம் நம்ம கம்பெனி. அங்கே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மல்டி கலர் லேபிள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் லேபிள், ஃபார்மா லேபிள், ட்ரம் லேபிள், ப்ளஸ் வந்து பிளைன் பார்கோடு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட், அந்த யான், அதில் இந்த கம்பெனிஸ் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் சேவிங்க்கு யூஸ் பண்ணுறதுல, இவங்கெல்லாம் பெரிய பெரிய கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற த்ரெட்ஸ், அந்த உள்ளனா டெனிம் கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்க. ஸோ இது ஸ்க்ரீன் பிரிண்டிங் மிஷினா. ஸோ இதெல்லாம் நம்ம பெரிய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறது. இது
ஓகே, அவ்வளோதான். எக்ஸ்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பொட்டிக்கு இல்லை ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு தேவையானது வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரியான மிஷினரிஸ் தான். ஸோ அந்த மிஷினரிஸ்லாம் பார்த்தா ரேட் எல்லாம் 1 crore 2 crores எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான மிஷின்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த மிஷினரிஸும் வாங்குவோம், பெரிய யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ இது ஏதாவது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இல்லை வியூவர்ஸ்க்கு இது வந்து ஏதாவது யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட காண்டாக்ட்ஸ்மே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது மிஷின்ஸ்க்கு என்கொயரிஸ்க்கோ இல்லை இந்த மேனிக்வின் ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேஷன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் அப்பப்போ இனி ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏதாவது பார்த்தேன்னாலும் இல்லை நான் ஏதாவது பிராண்டோ ப்ரிஃபர் பண்ணுறேன் எதுனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நான் நிறையா தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ. ஏமா செத்து ஐயோ சுண்ணாம்பு ஆயிட்டேன்டா. இனி வீடியோ எடுக்கிறதுக்கே நீ கூப்பிடாதீங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஜூஸை குடிக்க தொண்டை வறண்டு போச்சு எனக்கு அந்த எக்ஸ்போ ஃபுல்லாக சுற்றி. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அவங்க வந்து ஒரு ஆட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க நிறைய த்ரெட்ஸு நீடு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நான் இன்ட்ரொடக்ஷனில் கூட சொல்லியிருப்பேன். பட் இருந்துச்சு என்ன அப்படின்னா ஈவன் பட்டன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கார்மெண்ட்ஸில் மல்டி ஹெட் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால அதை நான் கவர் பண்ணவே இல்லை. நான் போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே அதான் கார்மெண்ட்ஸ்க்கானதாக இருந்ததுனால ஸோ நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அப்புறம் அதெல்லாம் காமிச்சா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஒருலே முடிச்சுட்டு வந்தாச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் வந்ததுக்கு யூஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய இப்போ லேட்டஸ்ட் மிஷின்ஸ் எல்லாமே சீவிங் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம், ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தோம் நம்ம. அண்ட் பிரிண்டிங் எல்லாமே ஸோ பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது ஸ்டார்ட் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ரொம்ப தொண்டையெல்லாம் வறண்டதுனால ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இதோட இந்த vlog முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். ஓகே, பாய்.